தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் பட்டு கோயில் அந்த மலைக்கு மேலே பார்த்தோம். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் கீழே என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது. நான் இறங்கி வந்த உடனே நீங்கள் வலது பக்கம் ஒரு கோயில் பார்க்கலாம், இடது பக்கம் ஒரு கோயில் பார்க்கலாம். அதை இந்த கோயில் எப்படி அப்படின்னு பார்த்து வருவோம் அப்படிங்கிறத போனோம். இங்கே அந்த முருகன் சிலைக்கு கீழே ஒரு பெரிய டொனேஷன் பாக்ஸ் வச்சுருக்காங்க. பெரிய ஒரு இது அங்கே யாரும் போட்ட மாதிரியே தெரியல. அந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு அந்த டொனேஷன் போடுற பழக்கம் இருக்குமான்னு எனக்கு அந்த பெட்டிகுலர் டொனேஷன் போடுற பழக்கம் உண்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் இங்கேயுமே நிறைய சர்ச்சில் அந்த மாதிரி டொனேஷன் பாக்ஸ் எல்லாம் பார்த்தது இல்லை. எனவே அந்த ஆள் அங்கே என்ன பண்ணாக்கி இடது பக்கம் ஒரு கோயில் இருக்குதா, அந்த கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி போகணும். செருப்பு போடுறதுக்கு இளநீ ஒன்று வைக்கலாம், வெளியே போட்டு தான் போகணும். போனீங்கன்னாக்கா அது ஒரு அம்மன் கோயில். ஓகே, ரொம்ப 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 கலர்ஃபுல்லா, அதாவது தமிழ் கலாச்சாரம் கோயில் உள்ளது. கீழே வந்து அவங்க அந்த இது நல்ல ஒரு மார்பிள் போட்டு மார்பிளா தான் இருக்கலாம் போட்டுருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லா, ரொம்ப அழகா பிரைட்டாட்டு இருந்து அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப அருமையான இடம். கீழேயும் அந்த இது கொஞ்சம் குளிர்ந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தேன். கலர் தீம் வந்து கொஞ்சம் பிரைட் ரெட்டிஷா இருந்து நல்லா இருந்து. இந்த அம்மன் கோயில தான் இருக்கணும். போர்டு இந்த மாதிரி எனக்கு தெரியல, பட் அவங்களோட அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டா அது அம்மன் கோயில தான் இருக்கும். பாருங்க, சுத்தி பாருங்க. நாங்களும் பார்த்தா நீங்களும் பாருங்க. அந்த அதை முடிச்சுட்டு அடுத்த ஆள வந்து அது வலது பக்கத்துல இருக்க ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படி போனோம். போனாக்கி அங்க அந்த அங்கே ஷூவை வெளியே போட்டுட்டு செருப்பு அங்கே வெளியே கட்டு உள்ள போனோம். இது முருகன் கோயில். உள்ள போகும்போது என்னன்னாக்கி அந்த முருகனுடைய அறுபடை வீடு இருக்குதா, ஒவ்வொரு படையும் அந்த ஒவ்வொரு கோயிலும் ஒரு கோயிலா வச்சுட்டு அங்க வச்சிருக்காங்க. அங்க வந்து அங்க ஒரு பூசாரி வந்து கயிறு கட்டி விடுதாரு. டெஃபினட்டா அது டொனேஷன் எதிர்பார்ப்பாரு அவரு. நாங்க அதெல்லாம் பண்ணல. ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமசுப்பிரமணிய பழமுதிர்ச்சோலை திருத்தணி. இது எல்லா இடத்துல முருகன் நினைக்கிறேன். இது திருத்தணி, இது பழமுதிர்ச்சோலை. பாருங்க, இங்கேயுமே செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன். அதனால பாருங்க, இது கீழே இருக்கிறது எங்கனக்குப்படி முருகன் கோயில். அதோட இதோட இன்னொரு அட்டாச்மெண்ட் கோயில் மேல ஒன்று கட்டியிருக்காங்க. அது நான் லேட்டரா கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து சிவன் கோயில். இது வந்து நாகராஜா. இது வந்து தேவையிடுதல.
கிளம்புமா கிளம்புமா. இப்போ நாங்கள் போகிறது வந்து சிவனோட கோயிலுக்கு போகிறோம். ஆமாம் நான் அங்கேயுமே சொல்றதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, நீங்களே பாருங்க. வைக்கணுமா இல்லையா? ஸ்ரீஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். சண்டிகேஸ்வரர், இந்த நந்தி சிவன் கோயில் நந்தியை வச்சிருக்காங்க. இது வந்து என்னுடைய கணக்குப்படி வந்து பழைய கோயில், அதாவது கீழே உள்ள கோயிலுடைய கோபுரமா இருக்கணும். இதை வந்து எடுத்து கட்டும் போது அவங்க வந்து கோபுரத்தை அப்படியே வச்சு கண்ணாடி போட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க. திருத்தணி, சுவாமிமலை, பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், அதனால 2 கோயில் விசிட்டி முடிச்ச பக்கத்துல வந்து ரெஸ்டாரண்ட் சாப்பிடலாம் அப்படின்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். விலைலாம் ரொம்ப நார்மலா இருந்து, வெளியே என்ன விலையும் நீட்டா இருந்து கடை. தமிழ் ரெஸ்டாரண்ட் கடை ரொம்ப நீட்டா இருந்து. என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு போய் கேட்டேன். இட்லி எல்லாமே இருக்கு. என்ன இருக்கு என்ன என்ன இருக்குன்னு கேட்குறேன். அது வந்து எடுப்பாங்களா? தேங்க்ஸ். நான் எனக்கு ஒரு ரவை தோசையும் என்னுடைய மனைவி வந்து பூரியும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ரவை தோசையை சாப்பிட்டு ஒரு அழகான காஃபி, ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு, டூரிஸ்ட் இடம் அப்படிங்கிறதுக்காக அப்படிலாம் இல்லாமல் ஓரளவு சாப்பிடக்கூடிய இடம் ரொம்ப 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 நல்லா இருக்கு. அந்த பில்லு கொடுத்துட்டு அவங்களுக்கு டிப்பு வாங்குவாங்கன்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. ஏன்னா சில ஊரில் டிப்பு வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் அவருக்கு டிப்பும் பண்ணிட்டு வெளியே வந்தோம். இந்த வீடியோவில் இன்னைக்கு இவ்வளவு தான். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறது வரை மிக்க நன்றி.